இது நாள் வரைக்கும் டிவியில் பேசும்போது என் அன்பு நேயர்களே, ரசிகர்களே, ஆனால் இன்று குரு சன்னிதானம், எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னுடைய ராசியினுடைய அதிபதிகள் 12 ராசி அதிபதிகள் பக்கத்திலே உட்கார வச்சுருக்காங்க. எவ்வளவு நான் கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல குரு வணக்கம் சொன்னேன். ஆனால் இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் பலன் சொன்னேன். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பட்டம் பெறக்கூடிய இந்த இடத்தில், துலாத்தில் சனி உச்சம் பெறக்கூடிய இடத்தில் 27 நட்சத்திர அதிபதியாக இங்கே ஆத்மகாரகன் சூரியனாக வீற்றிருக்கும் எங்கள் மகா சன்னிதானம் பாதம் பணிந்து 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள். அவங்க ஒரு ட்ரெஸ்ஸும் பாருங்களேன், அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரியே இருக்காங்க. 12 ராசி 27 நட்சத்திரம் டோட்டல் பண்ணி பாருங்கள், எத்தனை வரும்? 108. இதை விட இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னா, மகா சன்னிதானம் இங்கே பிரம்ம குருவாக இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறது மகா புண்ணியம், மகா சுக்கிருத்தம். இப்படிப்பட்ட ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் ஒரு மிகப்பெரிய டிவியினுடைய மேனேஜரோடு போய் நான் அவர்கிட்ட பேசினேன். அவரும் இசைந்தார். 1 வருடம் ஆகினது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்திலிருந்து எனக்கு அழைப்பு. நான் என்னுடைய வயதில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சுக்கிருத்தம். என்னுடைய வாழ்நாட்டில் இது கிடைக்குமா? கிடைக்குமா? நான் எங்கே போய் ஜோதிடம் பேசினாலும் குரு எதிரில், மகா சன்னிதானம் எதிரில், 27வது நட்சத்திர குரு மகா சன்னிதானம் எதிரில் 12 ராசி அதிபதிகள் பக்கத்தில் உட்காந்து நான் பேசுகிறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுத்த மகா சன்னிதானத்துக்கும் 12 ராசி அதிபதிகளுக்கும் அவர்கள் பாதங்களில் தனி வைத்து ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லி நான் இந்த பலன்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே எல்லா நவகிரக கோவில்களுக்கும் வரும்பொழுதே பணம் கொடு, பட்டம் கொடு, பதவி கொடு, கர்மம் போகணும், இப்படித்தான் வராங்களே ஒழிய புண்ணியத்தை தேடி வருவதில்லை. வரும்போதே இங்கே மூல கதாநாயகன் யார்? தர்பாரண்யேஸ்வரர், பிராணாம்பிகை. அது யாருன்னு தெரியாது. ஆனால் முதல்ல வரும்போது சனீஸ்வரரை பார்க்கணும். இங்கே எத்தனை தீர்த்தம் இருக்கு? 8 தீர்த்தம் இருக்கு. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இத்தனை சனிக்கும் பரிகாரத்தலமாக இது விளங்குதுன்னு. ஆனால் இங்கே 2 தீர்த்தம் மிக அற்புதமான தலமாக இருக்கிறது. வாணி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். அப்படிப்பட்ட குழந்தைகள், படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான திருத்தலம் தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில். இங்கே 7.5 சனியாக இருந்தாலும் சரி, சனி மகாதிசை நடந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்து போக்குறது மட்டுமல்ல, இந்த திசையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இந்த காலத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாணி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் இருக்கு. எல்லாருமே பணம் வேண்டி, பட்டம் வேண்டி இதையெல்லாம் நல தீர்த்தத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. எத்தனை பேர் இந்த வாணி தீர்த்தம் பார்த்துருக்கீங்க? சரஸ்வதி தீர்த்தம் பார்த்துருக்கீங்க? அதே மாதிரி என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு சனீஸ்வரர் மாற்றம் ஏற்படும் பொழுது இங்கே குருவாக இருக்கக்கூடிய சங்கர் இந்த சபையை நடத்தி கொண்டு போகிற ஒரு ராஜா, மகா சன்னிதானம், அவர் எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா. அவர் சங்கர் குருக்கள் அவர்கள், நானும் அவரும் ஏற்கனவே மாறாத வடுவாக அவருடைய நெஞ்சில் இருக்கிறது. அதை இங்கே சொல்லாமல் சொன்னார். ஆனால் அன்றைய பேச்சு என்ன பேச்சாக இருந்தது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய தொலைக்காட்சியில் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியதை விட இந்த மேடையில் அதே வாக்கிய பஞ்சாங்கத்திற்காக வக்காலத்து வாங்க வச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க ராஜாவா நான் ராஜாவா?
பார்த்தீங்களா? அப்போ அன்னைக்கே புள்ளி வச்சாச்சு. நீ இந்த டிவியில் வேணா பேசு ராஜா, எங்கள் ஊரில் உன்னை கூப்பிட்டு தர்பாரண்யேஸ்வரர் எதிரில் உட்கார வச்சு மகா சன்னதிக்கு எதிர்த்தா மாதிரி உன்னை நான் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்க பாருங்க. அதுதான் மகா குரு. இதுதான் சார் குரு. சொல்லாமல் செய்வார்கள் பெரியோர்கள், சொல்லிவிட்டு திரிவார்கள் சிறியோர்கள். அதுதான் அவர். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷம் மகா சன்னிதானம். தயவு செஞ்சு இதை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் நடத்துங்க. உங்கள் பாதங்களில் நாங்கள் பணிய வேண்டும், எங்கள் கர்மங்களை போர்க்க வேண்டும். தினம் தினம் நாங்கள் நவகிரகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்க பாதங்களை நாங்கள் எங்க போய் கழுவுறதுங்க? உங்களை மாற மகா சன்னிதானத்தினுடைய பாதத்தில் தான் எங்களை நாங்கள் கழுவ வேண்டும். தயவு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா? சார், மேடையில் பேசும்போது ஒரு வக்கீல் பேசுறாரு அப்படின்னா திருடனுக்கும் பேசுவார், திருடு கொடுத்தவனுக்கும் பேசுவார். ஆகவே மேடையில் பேசும்போது எப்படி ஒன்று, நாளைக்கு கூட நான் பட்டிமன்றம் பேச போகிறேன். அது என்ன ராஜா சுவாமிகள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒன்று அது வேற ஏதாவது நான் பேசிட்டு மறுபடியும் என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு அடி அடிப்பாரான்னு தெரியல. ஆகவே பட்டிமன்றம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் டுமாரோ. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம பார்க்கறது ஒவ்வொரு எத்த தின்னா பித்தம் தெளியன்னு கேட்குறான் சார் அவன். அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றது? பணம் வேண்டும், பட்டம் வேண்டும், பதவி வேண்டும், உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, முக்தி தருமா, ஞானத்தை தருமா, பிறவா வரம் தருமான்னு நான் சொன்னேன்னா ஜாதகத்தை கொடுங்க சார், நான் வேற ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் லைவா போயிட்டு இருக்கு. 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு நான் உங்கள் பாதங்களில் இந்த 6 லட்சம் பேர் வரப்போறீங்க, 7 லட்சம் வரப்போறீங்க. உங்கள் பாதங்களில் விழுந்து நான் கேட்கும் ஒரே கேள்வி ஒன்னே ஒன்று தான். தயவு செஞ்சு என்னுடைய பக்தர்கள், இந்த சனீஸ்வரருடைய பக்தர்கள், தர்பாரண்யேஸ்வர பக்தர்கள் இதை கடைப்பிடிக்கணும்னு நான் கேட்குறேன். என்ன தெரியுங்களா? ஒரு ஆற்றுல குளிப்பது எப்படி, ஒரு குளத்துல குளிப்பது எப்படி, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மேடையில் இருந்து எல்லாரையுமே கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் மாமரம் வச்சிருக்கிறீங்க? தயவு செஞ்சு கை தூக்குங்க. எத்தனை பேர் மாமரம் வச்சிருக்கீங்க? மொத்தத்தில் 4 பேர். எத்தனை பேர் மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்க? ஏங்கப்பா, மாம்பழம் சாப்பிட்டவங்க இத்தனை பேர், மாமரம் வச்சவங்க 4 பேர். என் பாட்டன் வைத்தான், அந்த மாமரத்தில் மாம்பழத்தை நான் சாப்பிட்டேன். என்னுடைய சந்ததிக்கு நான் மாமரத்தை வைத்தேனா? இல்லை. குருமகா சன்னிதானம் எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த நல தீர்த்தத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்த ஜெனரேஷனுக்கும் அடுத்தவங்களுக்கும் நம்ம அதை தர வேண்டாமா? அந்த புண்ணிய தீர்த்தத்தை புண்ணியம் மாறாமல் தர வேண்டாமா? உங்களுக்கு எந்த ஜோசியருங்க சொன்னாருங்க அங்கேயே எண்ணெய் தேய்ச்சி தலை முழுவணும், அங்கேயே சீக்கா வச்சு முழுவணும், அங்கேயே துணியும் விட்டுறணும்? இதை விட கொடுமை, எங்கே இருக்கிற தர்பையும் வாங்கிட்டு அங்கே இருக்கிற தர்ப புல் மேலேயே போட்டு போயிடுறான். நீங்கள்லாம் அனுபவிச்சிங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. பரிகாரங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும். அடுத்தவங்களுக்கு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த நல தீர்த்தத்தினுடைய புண்ணியம் போய் சேரணும். இந்த மகா புண்ணியம் எப்படி நான் அனுபவித்தேன், என் மகன் அனுபவிக்க வேண்டும். மகா சன்னிதானம் இதையெல்லாம் எப்படி கட்டி காத்து கொண்டு இருக்கிறார். நல தீர்த்தத்தை பார்த்தீங்க, களி தீர்ந்து போச்சு. ஆனால் வாணி தீர்த்தத்தை பார்த்தீங்களா, சரஸ்வதி தீர்த்தத்தை பார்த்தீங்களா? 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. இந்த காலகட்டத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த இடம் உங்களுக்கு வழி தருமே. என்னதான் அதே மாதிரி சனி பெயர்ச்சி விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா டைம் ஆகுது, இன்னும் 12 பேரை பேசி ஆகணும். எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்கள பேசணும் இல்லைங்களா? நாளை என்னுடைய பட்டிமன்றத்துக்கு வாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். உங்கள் குடும்பத்தோடு ஆன்மீகமா ஜோதிடமா பேசுவோம். இதில் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் பலன்கள்? நல்லா தான் இருக்கும்.
என்ன சார் ஒரு மாதிரி சொல்றீங்களே? 2019 4 கிரகங்கள் சேர்க்கை. நான் அப்பவே சொன்னேன், ஒரு பிரபல டிவியில் நிச்சயமாக விஷஜுரம் வரும், இரவு பயணம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு அன்றே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவு இருக்கு. ஜோதிடம் எப்பவுமே வந்த பிறகுதான் நம்ம டிவியில் பார்க்குறோம், அந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம். வருவதற்கு முன்பே பார்ப்பதில்லை. அப்போ அதில் எல்லாருமே சொல்றாங்க, நீங்க முதலே சொல்லியே எவ்வளோன்னு சொல்றது. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஜனவரியிலேயே சொல்லிட்டேன், தனுசுல, மகரத்தில், கும்பத்தில் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும், இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலம். மிக மிக கவனமாக இருக்கணும். இதை எல்லாத்தை விட 3 கிரகங்கள் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரு? செவ்வாய், குரு, சனி. 3 பேருமே இங்க பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 2020 ஆண்டு சனி பெயர்ச்சியில. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று கடகத்தில் போனாலும் 5 மாதங்கள் தான் இருக்கிறார், மீண்டும் சிம்மத்துக்கு வருகிறார். சனீஸ்வரர் இங்கே உங்களுக்கு மீனத்தில் வந்தாலும் குரு பார்வை 5 மாதம் தான் இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு சிம்மத்துக்கு போகும்போது பார்வை இல்லை. அதே மாதிரி 2027 உங்களுக்கு மேஷம் வரைக்கும் வரார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? நிலநடுக்கம் இருக்கும், இயற்கை அழிவுகள் இருக்கும். அதே மாதிரி நீரினால், நெருப்பினால் தேவையில்லாத பிரச்சனைகள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். சனி செவ்வாய் சந்திக்கும் காலம். தீவிரவாதத்தால், காற்று, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். போர் தாக்கம் இருக்கும். தங்கமும் வெள்ளியும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஏன்னா உச்சம் அடையும் போதும், அது சிம்மத்துக்கு போகும் போதும், மறுபடியும் வக்கரமாகும் போதும் நிச்சயமாக மாறும். இதெல்லாம் கரெக்டுங்க. எப்பதான் ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுப்பீங்க? நிச்சயமாக எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் மகா சன்னிதானம் போன்ற மகா குருக்கள் இவர்களெல்லாம் வழி நடத்துவதற்கு இருக்கிறார்கள். ஒரு பிரபஞ்சம் உருவாகும் போதே ஒரு நல்ல மூலிகை, ஒரு நல்ல பச்சிலை, ஒரு நல்ல பழம், ஒரு நல்ல மந்திரங்கள், இதையெல்லாம் படைத்து விட்டு தான் மனித இனத்தை இறைவன் படைத்து இருக்கிறான். இவையெல்லாம் நம்மை காப்பாற்றும். இதை எல்லாத்தோட மேஷத்துக்கு எப்படி இருக்கும்னு 2 வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். புதிய வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இது நல்லபடியாக நடக்கும். இடமாற்றங்கள் வந்தால் ஒத்துக்குங்க. 7.5 சனியாக இருக்கே அப்படின்னா சில நேரங்களில் 12ஆம் எடுக்கக்கூடிய உங்களுக்கு பேங்க்கில் வந்து நீங்கள் போய் லோன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குட்வில் இருந்தால் தான் தருவான். குட்வில் இல்லைன்னா தரமாட்டான். சார் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் சார், ஸ்கோர் இருக்கா? ஸ்கோர் இருந்தால் வா, இல்லைன்னா தரமாட்டேன். அந்த மாதிரி 12ஆம் இடத்துல வரக்கூடியவர் சுப செலவாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவருக்கு குரு பார்வை இருக்கிறது. 5 மாதமாக இருந்தாலும் சொத்துக்கள் சேரும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இதை எல்லாத்த விட ஊரை விட்டு போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில், பார்வை ஏற்படும் காலத்தில் பயணங்களில் கவனமாக இருக்கணும். தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே மிக கவனமாக இருக்கணும். மேஷ ராசி நேயர்கள் முதல் ராசி அப்படிங்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது, செவ்வாயினுடைய அம்சமாக இருக்கிறதுனால. இதே காலத்தில் முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும். பிறகு உங்களுக்கு மழை அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த 6ஆம் தேதி நடக்க போகிறதுக்கு என்னுடைய அன்பு நேயர்களே, குளத்தில் வந்து எப்படி குளிக்கணும்னா, முதல்ல குளத்துங்கரையில் இருக்கிற பாத்ரூமில் போயிட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஜம்முன்னு தலை முழுவிட்டு சீக்கா போட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு நல்லா குளிச்சுருங்க. சோப் போட்டு குளிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வாங்க. உங்கள் கர்மா போகிறதுக்கு 3 முறை நல்ல மூழ்கி எழுந்துருங்க. அவங்க எங்கே உங்கள் துணியை போட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போட்டு போங்க. அடுத்தவங்களுக்கு உபத்திரவமாக இருக்காதீங்க. உதவியாக இருந்த
சனீஸ்வரர் அப்படிங்கிறது அடுத்தவருக்கு உதவியாக இருந்தால் உங்க ஜாதகத்தில் பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு சின்ன ரகசியம். இதை எல்லாத்தை விட உங்களுக்கு ஒரு சின்ன பரிகார டிப்ஸ் மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன். மேஷராசி நேயர்களுக்கு உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள், வெளிநாடோ வெளி மாநிலமோ, சார் அமெரிக்காவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க சார், கவலைப்படாதீங்க. நீங்கள் உழைக்க தெரிந்தவர்கள் வேறு நாட்டிற்கு போகலாம், வேறு மாநிலத்திற்கு போகலாம், எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அற்புதமாக கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்றே ஒன்று, நல்ல வேர்வை வெளியே வரா மாதிரி பண்ணீங்க. சுகர் பிபி இருக்கிறவங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக செஞ்சீங்கன்னா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் பார்ட்டி, கொஞ்சம் டென்ஷனை விட்டுருங்க, விட்டு கொடுத்து போங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்காதீங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா தெளிவான வாழ்க்கை வரலாம். ரொம்ப போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பணம் வருமா பட்டம் வருமா இதை பற்றி ஒன்றுமே சொல்லிய சார் அப்படின்னா, 7.5 சனியில் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும் போது அடுத்து வருவது பதவி கிடைக்கும். இந்த பதவி தரணும்னா நீங்கள் பாதம் பணிய வேண்டியது முதலில் குரு நமஸ்காரம், பிறகு இறை நமஸ்காரம். தர்பாரண்யேஸ்வரர் இருக்கிறார், உச்சம் பெற்ற துலாத்தில் உச்சம் பெற்று தராசாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள். என் பாட்டனார் இந்த கோவிலுக்கு வந்தார், எங்கள் அப்பா வந்தார், நான் வந்தேன், என் மகன் வருவான், என் பேரன் வருவான், என் கொள்ளு பேரன் வருவான், எள்ளு பேரனும் வருவார். இவர்களெல்லாம் வழிகாட்டுவார்கள். ஆகவே நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், என் நாதன் உள்ளிருக்கிறேன் சொல்லி மீண்டும் உங்கள் பாதம் பணிந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, மகா சன்னிதானத்துக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் மகனோடு மகளோடு நாளைக்கு பட்டிமன்றத்தில் சந்திக்கிறேன். சார் ஒரே ஒரு நிமிஷம், கல்யாணம் ஆகுமான்னு ஒரு வார்த்தை. ரொம்ப என்ன இருந்தாலும் சுப மங்களத்தை தரக்கூடியவர் இல்லையா. 7.5 சனியில கல்யாணம் ஆகாமா சார், அஷ்டம சனியில கல்யாணம் ஆகாமா, 7.5 சனியில தாங்க கல்யாணம் ஆகும். பார்த்தீங்களா? ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. மங்களத்தை தரக்கூடியவள், மங்கள ரூபினி, மங்கள ஸ்வரூபினி. ஜோதிடத்தில் நல்லா புரிஞ்சுங்க, அபஸ்டொல் இல்லாமல், அவலட்சங்கள் இல்லாமல் சுபத்தை தருவது எப்படி, சுபம் செய்வது எப்படி, 12 கட்டத்தில் நான் எப்படி வெளியே போவேன்றதை பாருங்க. ஐயோ 7.5 சனி, அஷ்டம சனி, உடம்பு அவுட்டு, அப்படி பார்க்காதீங்க. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு கட்டுறவங்களுக்கு கட்டலாம், சின்ன வீடா இருக்கிறவங்களுக்கு பெரிய, அதுலயும் தப்பு பண்ணிட்டனோ, சின்ன வீடுன்னு சொல்லிட்டனோ, இல்ல பிளாட் இருக்கிறவங்களுக்கு பெரிய வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டலாம். இப்படி சுபமான பலனை தரக்கூடியவர். சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற பேச்சுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுத்தால் நிரந்தரமாக இருக்கும். நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை. உழைத்து பார்ப்போம், வெற்றி பெறுவோம். இந்த மேஷத்துல நல்லதே செய்வார் என்று நம்புவோம்.